வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விஷயம் 90ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி நூற்றுக்கணக்கான போலீசார் சரணடைந்த பின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் பின்னணி தொடர்பிலும் தற்பொழுது பயங்கரவாத சட்டத்தினுடைய நீட்சிகள் தொடர்பிலும் உரையாட இருக்கிறோம். உங்களுக்கு இது பற்றி உரையாடுவதற்கு எங்களோடு இணைந்து கொள்கிறார் சட்டத்தரணி, மனித உரிமைவாதி சையத் பசீர் அவர்கள். வணக்கம் பசீர். வணக்கம் ஜெயபால். வணக்கம். என்னென்னால் இந்த ஜூன் மாதம் 90ஆம் ஆண்டு பிரேமதாசா அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமா இருந்த அந்த என்ன சொல்றது, அந்த காதல் ஒரு முடிவுக்கு வருது. தென்னிலவுன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லதான் தேடிதான் தென்னிலவு முடிவுக்கு வருது. பிரபாகரன் பிரேமதாசா அந்த தேன்நிலவு அது உண்மையிலேயே அந்த காலகட்டம் ஒன்று இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பிரேமதாசா எதிர்க்கிறார். அந்த நிலையில தான் அவர் ஜிஆரை தொடர்ந்து பதவிக்கு வாரார். அவர்கிட்ட அந்த பதவியை கொடுக்கறதுக்கும் ஜனாதிபதி தயாரா இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய குழப்பமும் இருந்தது. தமிழ் தரப்பு போல இல்லாவிட்டாலும் சிங்கள தரப்பிலேயும் ஒரு சாதிய மனப்பாங்க கொண்டிருந்தது. பிரேமதாசா என்ன சொல்றது, டோபி குடும்பம் என்று சொல்வார்கள் நினைக்கிறேன். அந்த பின்னணியில இருந்து வாரவர் இருந்தாலும் அந்த பிரேமதாசாவினுடைய வருகை, இந்தியாவுக்கு எதிரான அவர்களுடைய செயற்பாடும், இது ஒரு சர்வதேச வலைப்பின்னல்ல தான் இது நடக்குது என்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுது. ஏன்னா இஸ்ரேலுடைய ஈடுபாடும் ஜிஆர்ட காலகட்டத்துல வந்திருந்தது நினைக்கிறேன். நலன்புரி அமைப்பு ஜிஆரால கொண்டு வரப்படுது. பிறகு பிரேமதாசா அதை நீக்கிறார். அதுக்கு பிறகு பிரேமதாசா கொல்லப்படுறார். இதுகள் சம்பந்தமாக உங்களுக்கு அந்த முஸ்லீம் போலீசார் பெரும்பாலும் கொல்லப்படுறார்கள், ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இது வெளிப்படையா இது ஒரு விஷயம் இன்னும் ஒரு கலந்துரையாடலுக்கு வரையில்லை. அதாவது ஒரு சம்பந்தமான ஒரு சர்ச்சை இப்ப நீங்க எழுப்புற விஷயம் ஒரு புதிதாகத்தான் இருக்கு. இந்த கேள்வி எனக்கு லலித் முதலி இது தொடர்பில் குறிப்பிட்டு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அது யார் குறிப்பிட்டிருக்கிறது? லலித் அப்துல்லத் முதலி இருக்கலாம். ஏன்னா இல்ல இப்படிதான் லலித் அப்துல்லத் முதலியோ அல்லது மற்ற யாருமோ ஜிஆர் காலத்துல இஸ்ரேல் இன்டர்செக்ஷன் வாரத்துக்கு ஆதரவாக இருந்தாக்கள் தான் எல்லோரும் கட்சி. பிறகு லலித் அப்துல்லத் முதலி பிரிஞ்சது பிறகு இந்த காரணங்களை சொல்ல முற்படுத்திக்கலாம். ஆனால் லலித் அப்துல்லத் முதலியுடைய தொடர்புகளை நாங்க மறக்கலாம். ஏன்னா லலித் அப்துல்லத் முதலி இங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நினைக்கிறேன் இருக்கும் பொழுது அவர் மாணவர் ஒரு ஆக்டிவான ஒரு அரசியல் ஒரு செயற்பாட்டில் இருந்தவர். அவர் இறந்த பிறகு அவரை பற்றி ஒரு ஆங்கிலேயர் தான் அவருடைய ஒபிச்சுவரி, அதாவது ஒரு மரண ஒரு இதழ் இருந்தார். அதுல அந்த கொலை சம்பந்தமா அவருடைய குற்றச்சாட்டு புலிகளைத்தான் ஆடியிருந்தார் அவர். ஆனால் அவர் மெதுவாக இந்த விஷயங்களை தொற்றிருந்தார். அதாவது பிரதேசாக்கும் அவருக்குள்ள முரண்பாடுகளை தொற்றிருந்தார். அவரை பற்றி பெரிய மதிப்பா தான் எழுதியிருந்தார் அவர் அந்த ஒரு ஆங்கிலேயர். அதனால என்ன என்னால் புலிகள் சார்பான விஷயங்களை அவர் தான் கொண்டு கோணும் என்ற விஷயத்தை எழுதியிருந்தார். ஆனா இதுல பெரிய சிக்கல் என்னன்னா, அரசியல் அதிகாரத்துக்கு வாரத்துக்காக வேண்டி பல விஷயங்கள் நடந்தது சதிகள். இப்ப பிரேமதாசா பாத்தீங்கன்னா, பிரேமதாசாவை இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கலாம். எடுத்ததுனால அவருக்கு அந்த மாதிரியான ஊடுருவலை சேர்க்கலாம், இல்லை என்று மறப்பதற்கும் இல்லை அந்த ஊகத்தை. அது அப்படியான விஷயங்கள் மிக ஆழமா ஆராயப்படணும் அந்த காலகட்டங்கள்ல. இப்ப இஸ்ரேல்ல இருந்து வானநூல் என்பவர் அங்குள்ள அணு உற்பத்தி சம்பந்தமான தகவல்களை தெரிவிச்சதுக்காக வேண்டி அவரை 18 வருஷம் மறையில் இருந்தார். பிறகு அவர் எப்படியோ வெளியேற்றப்பட்டு அவர் இப்ப அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் கனடால அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் மதத்தை கூட மாற்றிக்கொண்டார். அதுக்கு பிறகு கிறிஸ்தவ மதத்தில மாற்றிக்கொண்டார். அவர் ஒரு விசில் ப்ளோவர். அங்க ஒர்க் பண்ணும் பொழுது அந்த ஒரு ஊதுவலான விஷயங்களை வெளியே கொண்டு வந்தவர். ஆனா இன்றைக்கு அண்மை காலமா இஸ்ரேலுடைய திரைப்படம் உலகத்துல எங்கேயும் நாங்க தாக்கல் செய்வோம், எங்களுக்கு எதிராக இருந்தால் எங்கேயும் நாங்கள் அந்த விஷயத்துல நாங்க தடுப்போம், எங்களுக்கு அங்க ஊடுருவ முடியும்னு சொல்லி ஒரு விஷயத்த இஸ்ரேல் அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு ராணுவ பகுதியிலிருந்து செய்தி வந்தது. அது உண்மையும் தான். உலகத்துல எந்த பக்கத்திலையும் எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைக்கு அவங்களுக்கு வந்திருக்கு. அது காரணம் என்னன்னா, அதுக்குரிய மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படுத்தப்பட்டு போகுது. உதாரணமா யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒரு முஸ்லீம் கண்ட்ரியா இருந்து கொண்டு அவங்க இஸ்ரேலோட நெருக்கமான உறவு வச்சுக்கிறாங்க. அந்த உறவின் அடிப்படையில தான் அவங்க லிபியா, கடாபி துறக்கம் மற்ற இன்றைக்கு சுடான் வரைக்கும் அவங்களோட அதிகாரத்தை நிறுத்திக்கிறாங்க. அதுல அவங்க உடன்பாட்டுக்கு வராங்க. எல்லாத்துறையும் இஸ்ரேலோட அமெரிக்காவோட உடன்பாட்டுக்கு வராங்க. அவங்க அங்க முஸ்லீம்களை ஒடுக்குற முறை. உதாரணமாக எகிப்துல ஜனநாயக முறை, புரட்சியின் முறை ஏற்பட்ட ஆட்சி முறையை, தேர்தல் மூலமா வந்த ஆட்சி முறையை அவங்க கவுக்குறதுக்கு முயற்சி திரும்பவும் ராணுவத்தை கொண்டு வராங்க. இன்றைக்கு சிசி
இதை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் முஸ்லீம் தீவிரவாதம், முஸ்லீம் அடிப்படைவாதம் என்ற கோட்பாட்டை வலுப்படுத்துறதான விஷயங்களை யுஏஇ செய்கிறது. மன்னராட்சி கொண்ட அமைப்புக்கு எதிராக முஸ்லீம்களுடைய இப்படியான தீவிரவாதம் வருகின்றவர்கள் தங்களோட ஆட்சி கவர்க்கப்பட்டு போயிடும் என்ற அடிப்படையில் இந்த மன்னர்களா இருக்கிறார்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அந்த அரபுலக புரட்சி என்பது ஒரு பெரிய சமஞ்சியை கொடுத்துச்சு. இது எங்க வரையும் பரவும் என்ற பயம் இருந்துச்சு. அப்ப அது ஒடுக்கிறதுக்கான முயற்சியா மாற்றிடமா அவரை தூக்கில போட்டுட்டு எகிப்தில் அவர் பேர் ஞாபகத்தில் போட்டுட்டு உடனே அவங்க ஆட்சியை சிசி கொடுக்குறாங்க. அப்ப இந்த அரபுலக புரட்சி என்பது, அரபு வசந்தம் என்பது ஒரு வசந்தமான ஒரு சொற்பகால காற்றாக தெரிந்த ஒரு வீசினே ஒழுது நீண்ட கால இஃபெக்ட் ஒன்றும் இருக்கல. நீங்க சொல்றது முபாரக் முபாரக்க தூக்கிட்டு இவங்க வேற ஆட்சி கொண்டு வராங்க. பாரத் ராணுவ ஆட்சியை தூக்கிட்டு கொண்டு வராங்க. முஸ்லீம் பிரதர்ஹுட்டை சேர்ந்தவர், முஸ்லீம் பிரதர்ஹுட் சேர்ந்தவர் இஸ்லாமிய சகோதரத்துவம். இன்றைக்கு யூகேல கூட இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்புகளுக்குள்ள தடை செய்யணும் என்ற வகையில அதுக்கு எதிரான கருத்துக்களை ஃபராஜ் போன்றார்கள் வலதுசாரிகள் அரசியல்ல முன்வைக்கணும் என்றதுக்காக வேண்டி நிதியுதவி வழங்குறதான குற்றச்சாட்டோடு செயல்படுகிறது. ஃபராஜ் இங்க யுஏக்கு வரவழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். மோடியை கௌரவிக்கிறார்கள். மோடி வெளிப்படையாகவே முஸ்லீம்களுக்கு எதிராக செயற்படுகிற ஒரு ஆளு தெரிந்து கொண்டும் அவரை ப்ரொமோட் பண்ணுகிற ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க அரபுலகங்கள்ல. அவருக்கு பெரிய பட்டம் அளிக்கிறதும் கௌரவிக்கிறதும் அவரை கட்டி அணைக்கிறதையும் பாக்குறீங்க நீங்க. அது எப்படி சாத்தியமான யோசிக்க வேண்டாங்க, என்னத்துக்காக செய்யப்படுது. என்னால் அவர் அந்த ஈரான் மீதான தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முதல் அவர் இஸ்ரேல்ல போய் பட்டம் வாங்குறார். இது தந்தை நாடு எல்லாம் சொல்லி கதைக்கிறார் இஸ்ரேல்ல. இஸ்லாமிய மதத்துக்கு அப்பால அதிகார வர்க்கம் என்பது ஒரு புலிய தன் அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒன்றிணைகிறாங்க. இன்றைக்கு அது நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் இந்திய மோடி என்ற அளவுக்கு இன்னைக்கு அவர் கௌரவிக்கிற அளவுக்கு உலகம் வந்துட்டு அவர் வந்தது அது தவிர்க்க முடியாத சூழல்ல வந்திருக்கு. அப்படி அது அதுக்கான திட்டமிடல் எப்படி செய்யப்பட்டுச்சு, எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக செய்யப்படுற விஷயங்களை பற்றி மூலோபாயங்கள்ல இந்த அரசியல்ல இந்துத்துவத்தை முன்னெடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் நீதிமன்றத்தில் இருக்கிற மெஜாரிட்டியாக இந்திய நீதிமன்றத்துல அல்லது இந்த பாகுபாடு காட்டப்படுற விஷயங்கள்ல ஒடுக்கப்படுற மற்ற மக்கள், தலித் மக்கள் அல்லது ஏனைய சமூகங்கள், மத சமூகங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்திலே ஆட்சி அதிகாரங்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த போக்கு தான் இன்றைக்கு இந்தியாவில் காணப்படுது. இதனால அது தொடர்ச்சியாக இந்த அதிகாரம் தக்க வச்சுக் கொள்வதற்கான அந்த மெஷினரி, அந்த பொறிமுறையை வச்சுக் கொள்ளணும்ன்றதுல மோடி இல்ல, மோடியோட பின்னால் நிற்கிற முழு சக்திகளுமே தீவிரமா செய்யப்பட்டு கொண்டு வராங்க. தூக்கிப்பட்ட ட்ரம்ப கூட கொண்டு வராங்க. ஒரு பாக்குறோம் அவங்க ஜனநாயக ரீதியா இன்னைக்கு நாங்க இலங்கை அரசியல் கூட பாக்குறோம். மைந்த வந்துருவாரா அல்லது மாவல் வந்துருவாரான்ற இனவாத சூழ்நிலையை கொண்டு வந்து மக்களுடைய உணர்வுகளை மழுங்கடிச்சு கொண்டு பழைய அதே அரசியலை கொண்டு போற தன்மை காணப்படுது. தூக்கிறியப்பட்டவர்கள் திருப்பி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தப்படுது. அவ ஒரு சாதாரணமாகவே மக்களால் நிர்ணயிக்கப்பட்ட அரசியல் உள்ள பிஜேபி கட்சியானது ஆட்சியை துரிதமாக பிடிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன உபாயங்களை பயன்படுத்தினாங்க, அவங்களோட தந்திரோபாயங்கள் என்ன, அவங்க என்ன அரசியலை செய்யப்பட்டு அந்த இலக்கை அடைஞ்சு கொண்டாங்க. ரெண்டு விஷயங்களை பாக்குற பொழுது இல்ல மூன்றாவது சக்தியோட ஆதரவும் இருக்கத்தான் செய்யுது. நீங்க சொல்ற விஷயங்களை பார்க்கணும். அப்ப அப்படி இல்லைன்னு மறுக்கிறதுக்கும் இல்ல. பட் இன்னொன்னே பாக்குறோம் என்னன்னா, இப்ப ஏபொலிட்டிக்ஸா இருக்கிற ஆர்கனைசேஷன் இருக்கு தானே. இப்ப தமிழ்நாட்டுல விஜய் வந்திருக்கிறார், அவர்கிட்ட ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கிறதான்னு தெரியல. ஆனால் இவ்வாறான இந்த வெளிநாட்டு முகவர்கள், சர்வதேச இந்த புலனாய்வு முகவர்கள் இவ்வாறானவர்களை இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. என்னால் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டால இருந்து வரைக்கும் அவைய நியூட்ரலைஸ் பண்ணி தங்களோட தேவைக்கு பயன்படுத்துற கஷ்டம். ஆனால் இப்ப விஜய் போன்ற கட்சிகளையோ அல்லது ஏபொலிட்டிக்ஸா இருந்த விடுதலை புலிகளையோ தங்களுடைய தேவைக்கு இந்த புலனாய்வு அமைப்புகள் மிக இலகுவாக பயன்படுத்தி இருக்கின்றன என்றது ஓரளவுக்கு இப்ப வெளிப்படையா தெரியுது நினைக்கிறேன். என்றால் இந்தியா ஒரு லைன் எடுத்தது, அணிசேரா கொள்கையில இந்தியா ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டது. ராஜீவ்காந்தி இந்த படுகொலையினூடாக பிஜேபிக்கான பாதை திறந்து விடப்படுது. என்ன பொதுவாக இந்த வெளிநாட்டு சக்திகள் அல்லது வெளிநாட்டு முகவர்கள் எப்பவும் ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில தானே தங்களுடைய காய்களை நகர்த்துகிறார்கள். அப்படி பார்க்கல அந்த சக்திகள் ராஜீவ்காந்தியின் கொலை மூலம் அவர்கள் ஒரு அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தங்களுடைய பாதையை மிக தந்திரமாக தங்களுக்கு ஏற்ற வகையில திறந்திருக்கிறார்கள். இதுல முக்கியமா பார்க்கணும் என்ன, இந்த விசில் ப்ளோஸ் சொல்றாங்களுடைய பாத்திரம் முக்கியமான வரலாற்றுல. நாங்க ஸ்னோடன்ல இருந்து அமெரிக்காவில உளவியல் ரீதியான அந்த தகவல் திரட்டு சம்பந்தமாக இந்த அளவு அமெரிக்கா அத்துமுறல் செய்திருக்கிறது. பிரிவசி லோ எல்லாமே எந்த அளவுக்கு ஒவ்வொரு தனி மனித
அரசியல் விஷயங்களை வைத்தவர்கள் எப்படி அதனோட அரசியல் செய்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் ஸ்னோடன். அதுக்கப்புறம் அவர் ரஷ்யாவில் போய் மாஸ்கோல அது தெரிஞ்சு போறேன்னு வந்துச்சு. அது மாதிரி பிரெட்லி என்பவர் அவர் இளைஞர். அவரும் இதுல இந்த ஈராக்ல நடந்த ஊடகவியலாளர்கள் ஆட்களை தாக்கியது, அமெரிக்கா அப்பச்சு ஹெலிகாப்டர்ல கொண்டு வீசி கொண்டது, சுட்டுக் கொண்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்த பொழுது, அதாவது இந்த விக்லீக்ஸ் கூட வெளியே வந்த பொழுது, விக்லீக்ஸ் அசாஞ்சி இந்த விஷயங்கள் வெளியே வார பொழுதுதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது. இந்த கொண்டு வார வெளியே சக்திகளை பொறுத்த வரைக்கும் இப்ப இதுல எந்த பக்கம் நிக்கிறாங்கிறதுக்கான நிலைமையான விஷயங்களை பாக்குறதுக்கான ஒரு ஆற்றலும் ஒரு ஆய்வும் எங்களுக்கு அவன் சொல்ற விஷயங்களை பற்றி இப்ப சொன்னவர்கள் பல தியாகங்களை செய்து வருகிறார்கள் தான். நாங்க உதாரணமா ஆரம்பத்திலேயே இந்த சம்பந்தமா ஒரு யூதர் தான் ஆரம்பத்துல FBI சிஏல ஒர்க் பண்ணவர். ஹெட்லி, அவர் பேர் ஹெட்லி நினைக்கிறேன், மறந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஹெட்லி சம்படி சம்திங் லைக் தட். அவர் வந்து வெளியே வந்துதான் முதல்ல இந்த அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான விஷயங்கள் வருது. இப்ப இலங்கையை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப யுத்தம் முடிந்தது பிறகு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. இன்றைக்கு நான் உண்மையை கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு இந்த ஈஸ்ட குண்டுவெடிப்பு சம்பந்தமா நிறைய எழுத்துகள் வந்திருக்கு. இப்ப யார் உண்மையில் இருக்கிறா இந்த சம்பந்தமா தனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியான விஷயங்களை கூட பட்டும் படாமலும் கோத்தபாவோட எழுதிக்கிறார் சொல்லப்படுது. அது போலவே இன்றைக்கு வந்து கமன் புள்ள புத்தகம், ரோஹன் குணரத்ன புத்தகம், ப்ரொஃபசர் எல்லாருமே தங்களுக்கான அரசியலுடைய அஜெண்டாவை செய்கிறதாகத்தான் இதுவரை வெளிவந்திருக்கிறது. உதாரணமா இப்ப நாங்க பாக்குறோம், இந்த 11வது ஆண்டு விழா தொடங்குனீங்க இந்த பிரச்சனையை, இந்த படுகொலையை பார்க்கல புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான தொடர்பு அந்த இருந்த தெளிவு காலகட்டத்துல ஒரு இணக்கப்பாட காண்பதற்கான முயற்சியா செய்யப்பட்டதுன்னு சொல்லப்பட்டாலும் அதுல உண்மையான அரசியல் என்னன்னு கேட்டா பிரேமதாசாவுக்கு எதிரான சக்தியில் உள்ள அரசாங்கத்துள்ளே வந்துவிட்டது. ஜேஆருக்கு அவர் வேட்பாளர் அனுப்பது விருப்பமில்லை, ஜனாதிபதி வேட்பாளர். அதே போல லலிதா திலகமுதலி, காம திசாநாயக்கா, முக்கியமான சாதி என்ற அடிப்படை வெளிப்படையாக பௌத்த மதத்துக்குள்ள அங்க அரசியல் இல்லாட்டியும் அது இன்ஹெரண்டா ஒரு உள்ளார்ந்த ரீதியாக சில இருந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னு மறுக்கல, இருக்கிற நிலைமை காணப்படாமல் இல்லை. அது பௌத்த பிக்குகளுக்கு காணப்படுவதான குற்றச்சாட்டு இப்பொழுது பௌத்த பிக்குவதர் அவர் இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வருகிறார். இப்ப இந்த விஷயங்களை நாங்கள் வெளிப்படையா பார்க்கிற பொழுது அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னாலும் ஒரு அந்தரங்கமாக அல்லது அவங்க சில நடவடிக்கைகள் ஊடாக அது அங்கு காணப்படுகிற விஷயத்தை அவங்க வெளிக்கொண்டு வராங்க. ஒரு பௌத்த பிக்கு இப்பொழுது ஒரு PhD செய்து கொண்டிருக்கிறார், ஒரு மாணவராக இருக்கிறார். அவர் சில விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் பகிரங்கமாக. இப்ப அவருடைய இது வந்திருக்கிறது, அவருடைய வீடியோ கிளிப் வந்திருக்கிறது. அப்ப இந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தால் இந்த அந்த வகையான சூழ்நிலை காணப்பட்ட நிலைமையில இவருக்கு சந்தர்ப்பம் குறைவாக இருக்கிற நிலைமையில அவர் ஒரு அரசியலை தக்க வைக்கிற நிலைமையில இருக்கிறார். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார், பிரதம மந்திரி ஆகிறார். நீண்ட கால உழைப்பின் காலமாக தான் வந்தார். சாதாரண ஒரு ஆளாக இருந்து மேயராகி ஒரு ஸ்டெப்பா தான் நீண்ட கால அரசியல் பின்னணி கொண்டால்தான் பிரதமர். அப்ப அவருடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்பொழுது தேவைப்பட்ட இப்படி ஜனாதிபதியாவதற்கான தேர்தல் வந்தால் தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். அப்ப அந்த முயற்சி நீண்ட கால ஆட்சியில ஜேஆர் ஆட்சியில மக்கள் ஜனநாயக ஒடுக்குமுறை, பயங்கரவாத தடுப்பு சட்டம், எல்லாமே எல்லாமே வந்து சிறுபான்மை இனங்களையும் தள்ளி வச்சிருக்கு. சிறுபான்மை இனங்களை எப்படி கையாண்டு கொண்டு தான் வருவது என்ற விஷயத்துல அவர் செயல்பட்டார். ஆகவேதான் அவர் புலிகளுடைய ஒப்பந்தத்துக்கு போனார். அதே மாதிரி முஸ்லிம் காங்கிரஸ் போனார். முஸ்லிம் காங்கிரஸ் பலமான கட்சியா இருக்கவில்லை. முஸ்லிம் காங்கிரஸ் மாநில தேர்தலில் வந்தவுடனே அந்த மாநிலத்தை அடிப்படையாக கொண்டு அவர் வெட்டுப்புள்ளியை குறைத்தார். வெட்டுப்புள்ளியை குறைத்தது என்பது அஷ்ரப் கான் குறைத்ததாகத்தான் அந்த கோரிக்கை வைத்தது சொல்லப்படுகிறது. ஆனால் வெட்டுப்புள்ளியை குறைத்தாவது தனக்கான முஸ்லிம் ஆதரவை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். வெட்டுப்புள்ளி கொடுப்பது மூலமா அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜனாதிபதி தேர்தலில் வெட்டுப்படக்கூடாது, தான் ஜனாதிபதியா வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். வெட்டுப்புள்ளி கேட்டதுக்காக கொடுத்தார் என்பது அல்ல, போராடி பெற்றதும் இல்லை. இது அரசியல் சமரசமான பேச்சுவார்த்தை. அவர் சொல்வார்கள் இது பெரிய வெற்றி என்று சொல்லி. அந்த வெற்றி யாருக்கு வெற்றி என்றால் உண்மையிலே பிரதமருக்கு தான் வெற்றி. பெரும்பான்மை முஸ்லிம் மக்களுடைய வாக்களை படுவதற்காக. ஏன்னா ஜனாதிபதி ஸ்ரீமா பண்டாரநாயக்கோட ஒப்பந்தம் பண்ணுகின்ற காலகட்டத்திலே கிழக்கு மாநிலத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு தனியாளர் கிடைக்கலாம் என்ற வகையான ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுற நேரத்திலே முஸ்லிம்களுக்கான ஒரு அரசியல் அந்தஸ்து கிடைக்கிற நேரத்திலே அந்த ஒப்பந்தத்துக்கான கையெழுத்திடுகின்ற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையிலே குமார் பொன்னம்பலம் அவர் கூட தமிழ் காங்கிரஸ் ஊடாக ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகின்ற நேரத்திலே ஸ்ரீமா பண்டாரநாயக்கவுடன் ஒரு சாத்தியப்பாடு காணப்பட்ட நேரத்தில் தான் பிரேமதாசா குறுக்கிடுகிறார். பிரேமதாசா குறுக்கிட்டு சொல்றார், இவர்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு என்ன வேணும். அப்ப இந்த நிலையில் தான் நாளைக்கு குமார் பொன்னம்பலத்துடைய பாத்திரம் இந்த நிலையில் இருக்கலாம். இந்த புலிகளுடைய உடன்பாட்டுக்கு வரக்கூடிய சாத்தியம் இருக்கலாம், இல்லை என்றல்ல. ஏன்னா சந்திரிகா ஒரு எப்பவுமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு செல்வாக்கு மிகுந்த கட்சியாக தான் இருந்திருக்கிறது வடகிழக்கிலே ஆரம்ப காலங்களில். நான் சொல்ற காலகட்டத்திலேயும் கோபேகடுவருடைய இருந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாக்கள் விசாயுடைய வாக்கள் வடமாநிலத்திலிருந்து கோபேகடுக்கு போயிருந்தது. எல்லா பின்னணியும் பார்க்கின்றோடு மற்றது அது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் தலித் சமூகத்தின் சார்பாக இருந்தவர். மற்றது மக்கள் அடிமட்ட மக்களுடைய செல்வாக்கு கொண்டு இருந்திருக்கிறது, இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. ஐக்கிய கட்சியினுடைய ஆர்வம் கூடுதலாக தமிழ் மக்களிலே
கிழக்கு மாநிலத்தில் இருந்தாலும் வட மாநிலத்தில் அதிகமான ஆதரவு சுதந்திர கட்சிக்கு இருந்திருக்குது. சுதந்திர கட்சியால் தான் பாதிக்கப்பட்டார்கள். பண்டாரநாயக்கா வந்தார், மொழிபெயர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். எல்லாம் இருந்தாலும் கூட விவசாயிகள், சாதாரண சாமானிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, விளிம்புநிலை மக்களுடைய ஆதரவு ஒன்றும் யாழ்ப்பாணத்தில் வட மாநிலத்தில் இருந்திருக்கிறது. இதை கொண்டு வந்தது விவசாயிகள், அடுத்தது யாழ் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தது திரியப்பா ஒரு பெரிய அந்த பின்னே பார்க்க வேண்டும். அது அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சூழ்நிலையிலே தமிழ் மக்களுடைய வாக்களை எப்படி கைப்பற்றுவது என்பதால் அன்றைய காலகட்டத்தில் அதிகாரத்திலும் பலமாக இருந்த புலிகள் தான் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக தானே சாதிக்கலாம் என்று அதுக்கான இல்ல. ஏனென்றால் அவர் நீங்கள் பார்க்கலாம், அவர் எவ்வளவு விதமான விஷயங்கள் செய்திருக்கிறார் என்று. அவர்களுக்கு நிதியுதவி வழங்கியிருக்கிறார். ஆயுதங்கள் வந்திருக்கின்றன. டென்சில் கொபேகடுவே மிக சொபிஸ்டிகேட்டட் டெலிகம்யூனிகேஷன் தொடர்பாடல் கருவிகள், எக்யூப்மெண்ட்ஸ். இப்ப இது எப்படி வருதுன்னு கேட்டால், நானும் அஷ்ரஃபும் இன்னும் ஒருவரும் நாங்கள் ஒரு தடவை கொழும்பிலே அஷ்ரஃப் என்னை கூப்பிட போவோம்னு சொல்லி டென்சில் கொபேகடுவே சந்தித்தோம். பாதுகாப்பு அமைச்சர் இருந்தார். சந்திச்சிருந்தார். வந்த பொழுது அவர் தான் போட, நான் அவரோட கூட சென்றேன். அப்பொழுது அவர் சொன்னார், டென்சில் கொபேகடுவே ரகசியமாக சொன்னார், நீங்கள் வெளியே சொல்லிவிடாரு, எப்படி உங்களுக்கு கூட வந்திருப்போம் நம்பலாமான், என்னையும் இன்னொருவரையும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் அவர் உடனே உயிரோடு இல்லை, டென்சில் கொபேகடுவும் இல்லை, அஷ்ரஃபும் இல்லை. ஆகவே நான் சொல்றதுல எந்த தடையும் இல்லை. ஆகவேதான் சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் சொல்ல விரும்பவில்லை. அந்த சூழ்நிலை சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போ சொன்னார், எங்களுடைய கைகள் கட்டப்பட்டுகின்றன. அதாவது இந்த வருகின்ற இந்த அதி சொபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்டில் நாங்கள் டெலிகாம் எக்யூப்மெண்ட் எல்லாம் நாங்கள் புலிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது எங்களுக்கு மேலிருந்து உத்தரவு. யார் உத்தரவு? பிரைவேட் உத்தரவு. ஏன் அஷ்ரஃப் போன காரணம் என்ன, தனக்கு பாதுகாப்பு கூட தர மாதிரி தான் போனார். எனக்கு இருக்கிற பாதுகாப்பு காணாது, கூடுதலான பாதுகாப்பு தாருங்கள், அதுதான் கதைக்கு போனவர். ஏன் சிலவர் என்ன, அதெல்லாம் எல்லா விஷயமும் அங்க மேலிடத்துல வர வேண்டியிருந்தது. பொடி எடுக்கல அது சந்திரிகால காலத்துல அந்த நடக்குது, அந்த விபத்து நடக்குது சந்திரிகால காலத்துல. அதுக்குள்ளே பெருமாசா போய் விடுகிறாரு. டென்ஷன் வந்து விடுகிறார். ஆனா என்ன சொல்ல வருது என்றால், இங்க தனிமனித பாதுகாப்புக்கு தான் போகிறார் அவர். அவரு அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி, புலிகளுடைய அச்சுறுத்தல். இப்ப நீங்களும் அஷ்ரஃபும் போய் அட்டைகளை அந்த டைம்ல இருந்தவர் அட்டைகளை நினைக்கிறேன். அவரை நீங்க சந்திக்க, அவர் தான் சொல்றாரு உங்களுக்கு விடுதலை புலிகளுக்கு எவ்வளவு ஆயுதங்களையும் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுக்குறது. ஆயுதங்கள் எல்லாம் குறிப்பா சொன்னது கம்யூனிகேஷன், சொபிஸ்டிகேட்டட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ். அது தங்களுக்கு ஆபத்தானது இருந்தாலும் எங்களுக்கு மேலிடத்தோட கொடுக்க சொல்லிக்கிறாங்க. அது ஒன்றும் செக் பண்ணாம கஸ்டம்ஸ்ல வந்தாங்க, அப்படியே அங்க அனுப்புற மாதிரி தான் அந்த இவங்களோட ஓடும். என்ன அந்த காலகட்டத்துல 90 காலகட்டத்துல தான் 92 இவர் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன 92 டென்சில் கொபேகடுவே கொல்லப்படுறாரு அராலி பாயிண்ட்ல வச்சு. அந்த குண்டுவெடிப்பு கூட பிரேமதாசாவுக்காக விடுதலை புலிகளால மேற்கொள்ள குண்டுவெடிப்புன்னு தான் சொல்லப்படுது. என்னால் அந்த அவருடைய வாகனத்துல அது வெடிக்கல. அந்த குண்டு அப்படி ஒரு சர்ச்சை இருந்து அந்த குண்டு வாகனத்துல தான் பொருத்தப்பட்டிருந்திருக்கு. நிலத்துல இருந்து வெடிக்கல, அது வாகனத்துல இருந்து தான் பொருத்தப்பட்டு. அப்ப வெளிநாட்டுல இருந்து வந்த புலன் விசாரணைகள் கூட அப்படித்தானே ஏதோ சொல்லி இருந்தது. அப்ப இந்த விடுதலை புலிகளுக்கும் நினைக்கிறேன் இலங்கையில இருந்த இலங்கை அரசுகளுக்குள்ள பிரேமதாசாக்கும் விடுதலை புலிகளுக்கும் இருந்த உறவு வந்து மிக நெருக்கமானதாக இருந்திருக்கு. நெருக்கமானது. லலித திலகமனுடைய படுகொலை கூட சொல்லப்படுகிறது அதுல பிரேமதாசாவுடைய கை இருந்து, அதாவது பின்னணியிலே அவர் புலியை பயன்படுத்தின இந்த மாதிரியான கதையும் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாங்கள் அதை வெறும் வதந்திகளாக அல்லது செய்திகளாக உண்மையா உறுதிப்படுத்தாம கதைக்கல. அதனால விஷயங்களை மறுதளிக்க முடியாத விஷயங்கள் இருந்தாலும் தமிழ் பகுதிகளில் பார்த்தோம்னு சொன்னால் விடுதலை புலிகள் அந்த துணுக்காய் வதை முகாமை நடத்தினது, அதுக்கு கொழும்புல இருந்து நாட்டின வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வெவ்வேறு இயக்கங்களை கொண்டு போய் அதுல போட்டிருக்கிறோம். அமுதலிங்கம் போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் 89 தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்படி ஒரு பெரிய அரசியல் படுகொலைகள் உச்சத்துல இருந்த காலகட்டம் நினைக்கிறேன். அது நீங்க சொன்ன இன்றைக்கு நாங்கள் இன்னைக்கு 36வது வருஷம் செலிபிரேட், அதாவது கொமரேட் பண்றாங்களா ஞாபகத்தன் செய்யும் பொழுது இந்த 600 போலீஸ்காரர் கொல்லப்பட்ட சம்பந்தமா அதுல 774 சொல்லுகிறார்கள், 800 சொல்லுகிறார்கள். ஏன் நான் இதை சொல்லுறேன்னா, ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமா அல்லது ஒரு வகையான எந்த விதமான படுகொலை சம்பந்தமாகவும் இலங்கையில் சரியான புள்ளி விவரங்கள் வருவதில்லை. 600 போலீஸ்கார் என்பது அவர்கள் மொத்தமாக ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களிலும் இருந்து கல்முனை, சந்தமருது, சம்மாந்துறை, அக்கரைப்பத்து, வாழைச்சேனை, இப்படி எல்லா இடங்களில் இருந்தால் போலீஸ்காரர்களை கொண்டு போறாங்க. இப்ப எல்லாரும் எல்லா இடத்துலயும் கொண்டு போனார்களா, அல்லது மட்டக்களப்பில் கொண்டு போனவர்கள் இங்க கொண்டு போனாங்களா, சென்ட் மேரிஸ் கொண்டு போனாங்க, பிறகு அவர்களுக்கு ஒரு காட்டுக்கு கொண்டு போனார்கள் சொல்லப்படுது. அது மாதிரி திருக்கோயிலில் இருந்து அங்கே ஏதோ ஒரு என்னமோ குளத்தை கொண்டு போனார்கள் சொல்லி அங்க கொண்டு போய் அங்கிருந்து கொண்டார்கள் சொல்லப்படுகிறது. இப்ப இது எல்லாமே உண்மையாக நடந்த சம்பவங்கள். என்னன்னா போலீஸ்காரர்கள் சரணடைய சொன்னது பிரகாசம்.
அது கூட சொன்னது பிரேமதாசா அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் அந்த பின்னணி என்னது? விடுதலை புலிகளுக்கும் பிரேமதாசா அரசுக்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. எங்க இது இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது? இப்ப இந்த முரண்பாடு துவங்குது. இதுல பல அறிக்கைகள் கொண்டு நின்ற மேயிலே ஒரு முரண்பாடு ஆரம்பிக்குது. அதாவது இந்த அவங்களோட 2 கோரிக்கை என்னன்னு கேட்டா உண்டு புலிகளுடைய 6வது சட்டத்தை இல்லாமக்கணும், 2வது வடகிழக்கு இணைப்பு அந்த மாகாண சபையை கலைக்கணும், இல்லாமக்கணும். 2 தான் முக்கியமான 2 தீர்மானங்கள். அப்ப இது சம்பந்தமா 2 பேர் கலந்து கொண்டது பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமான பங்கு வகித்து மாகாண சபையை கலைக்கணும் விடுதலை புலிகளுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளா? 2 வேண்டுகோள். அதுல 2 தான் மிக முக்கிய வேண்டுகோள். அதாவது வடகிழக்கு மாநிலத்தை கலைக்கப்படணும். இன்னொரு கோரிக்கையும் இருந்தவிட இன்னொரு கோரிக்கை என்னன்னு கேட்டா 2 முக்கியமான வேண்டுகோள். அடுத்த கோரிக்கை என்னன்னு கேட்டா தங்களுடைய அந்த போலீஸ் பிரிவுல அவர்கள் தங்களுடைய போலீஸ், அதாவது வடகிழக்கு நிர்வாகம் போலீஸ் நிர்வாகத்துல போலீஸ் நிர்வாகம் ராணுவமும் இவங்க ஆரிக்கணும். அதுக்குரிய ஏற்பாடு செய்யணும். அதாவது தங்களுக்கான அந்த சமாதான உடன்பாடு வரும் பட்சத்துல வடக்கு கிழக்கின்ற போலீஸ் இது தங்கள்கிட்ட வரணும். அந்த நிர்வாகம் அது மாதிரி ராணுவ ரீதியான இதுகளிலும் அந்த குறிப்பிட்ட வேணும். அப்ப இலங்கை அரசாங்கம் சொல்லுவது நீங்க 18% தான் நினைக்கிறீங்க. வடகிழக்கு இணைக்கப்பட்ட 18%. நீங்க கேட்கிற ப்ரொபோர்ஷன் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் வரணும். அதாவது முழு போலீஸ் படையும் அங்க வரணும் சாத்தியம் இல்லை. 18 நாட்களுக்கு அதுக்குரிய வீத சரப்படியா வரணும் என்ற பேச்சுவார்த்தை அவங்க முரண்பாடு விஷயங்கள்லாம் உள்ள பேச்சுவார்த்தை முரண்பாடுகள். இப்ப இந்த முரண்பாடுகளை கொழும்புல இருந்து ஹில்டன் ஹோட்டல தங்கி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹில்டன் ஹோட்டல் தங்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற பொழுது கூட ஒரு சிலர் அங்க தங்கி இருக்கிறார்கள் ஹில்டன் ஹோட்டல். சம்பந்தமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இப்ப சோல்ஜர்ஸ் வெர்ஷன் சொல்லி ஒரு பழைய சோல்ஜரா இருந்த முனசிங் சொல்றேன், அவர் எழுதிக்கிறார், புக் ஒன்று எழுதிக்கிறார் சோல்ஜர்ஸ். அநேகமான புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் அதுல ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டா இவர்கள் ரியலான உண்மையான விசில் ப்ளோவர்ஸா அல்லது உண்மையான இவர்கள் சொல்றது 100% நம்பக்கூடியதான கேள்வியும் இருக்குது. என்ன காரணம்? முனசிங் எடுத்துக்கொள்ளும். முனசிங்க மிலிட்டரி ஸ்டேட்ல இருந்து போட்டு இந்த புத்தகத்தை எழுதுற காலகட்டத்துக்கு முதல் அவர் என்ன செய்யறாருன்னா 2000 ஆண்டு பிஏல பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் அலையன்ஸ்ல எலெக்ஷன் கேட்கிறார். பீப்புள்ஸ் அலையன்ஸ் என்ன? சந்திரிகாவுடைய இது கேட்டு 1 இயர் அங்க இருந்துட்டு அப்புறம் கட்சி மாறுறாரு யூஎன்பி கட்சி. பார்லமெண்ட்ல நல்ல இடம் கிடைக்குது அவருக்கு, உதவி சபாநாயகர் வர்றாரு, பல விஷயங்கள் அவருக்கு செய்யக்கூடிய இருக்கு. அவர் கட்சி மாறுறாரு. நானும் அவரோட சந்திச்சிருக்கேன், ஒரு தலைவர் அவர் சந்திச்சிருக்கிறவர். அது நானும் ஹக்கீம் சந்திச்சிருக்கிறேன், ப்ராஃப் ஹக்கீம், இந்த முஸ்லீம் சொல்லி இப்ப தலைவர். நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த காலகட்டங்கள் பிரச்சனைகள்ல சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு சொன்ன காட்சிகள் நான் நஷ்டம் சொன்ன மாதிரி நினைவூட்டி சொல்றேன். நீங்க இது என்ன காரணம்னா அந்த நேரத்தில் அவர் நல்ல சுவாமுள்ள மனிதர், ஒரு கதைப்பதற்கு நல்ல சுவாமுள்ள ஒரு சாஃப்டான மேன், சாஃப்ட் ஸ்போக்கன் ஒரு மிலிட்டரி மேன். இருந்தாலும் அவர் அதுக்கு பிறகு ஐகேஎஸ்ல மாறதுக்கு பிறகு அவர் பில்டிங் மெட்டீரியல் கோர்பரேஷன் சேர்மனால அப்படி சேர்த்து போறாரு. சரி, இப்ப என்ன சொல்ல வாங்கன்னா இதே மாதிரி சம்பவத்தை பாத்தீங்கன்னா நீங்க மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் பொலிட்டிக்ஸ் சொல்ல வராங்க, ப்ரொமோட் பண்ணப்படுறாங்க. இது இதே மாதிரி இதை பாக்குறேன். இப்ப சாலை மீது சுரேஷ் சாலை மீது சொல்லப்படுற குற்றச்சாட்டு, சுரேஷ் சாலை இதுல அவர் மலேசியாவில் இருந்தா இலங்கைக்கு வர இல்லை அப்படியான விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் தான் என்ன செய்யறாருன்னு கேட்டால் மலேசியாவுக்கு மலேசியாவில் ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஆகிக்கிறவர் அங்க ஒரு தூதராலயத்துக்கு அனுப்பப்படுறார். ஏதோ ஒரு ஆபீசியல் ஒரு டெசிக்னேஷனோட ஒரு பதவியோட அனுப்புறார். அதே நேரத்துல இந்த 11ஆம் தேதி 6ஆம் மாசம் 90ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்படுற நேரத்துல ஏர்னஸ்ட் சில்வா ஐஜிபியா இருக்கிறார் பெட்டிக்குள்ள கிழக்கு மாநிலத்தில் ஐஜிபி டிஐஜி. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் ஓர்டர் கொடுக்குறார் சரண்டர் பண்ண சொல்லி கொடுக்குற ஓர்டர் மேலிடத்துல வருது ஓர்டர் சொல்ற சரண்டர் பண்ண சொல்லி. என்ன சமான ஒப்பந்தத்துக்குள்ள குலைக்க வேண்டாம். முதலாவது சம்பவம் நடக்குதுன்னா அவரோட அதன்படி ஒரு முஸ்லீம் ஒரு இளைஞர் ஒரு சிங்கள ஒரு பொம்பளை ஒரு தொடர்பு சொல்லியும் அது சம்பந்தமா அவரை போய் பிடிச்சி ஒரு டெய்லர் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்க வச்சேன்னு சொல்லியும் அதை மீட்கிறதுக்காக வேண்டி புலிகள் போன மாதிரியும் ஏன்னா அவர் பிறகு புலிகள் சார்பான ஆளுன்னு சொல்லியும் அல்லது புலிகளுக்குள்ள சம்பந்தமே இல்லாதவர்னு சொல்லியும் பலவிதமான கதைகள் இருக்கிறது. கூடுதலான விஷயங்களை இப்ப ரோஹான் குணத்துல கொண்டாங்க எழுதிக்கிறாங்க. இப்ப ரோஹான் குணத்துல எழுத்துக்கள் நம்ப இல்லாது. இப்ப நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இப்ப நாங்க சில விஷயங்கள் மட்டும்தான் உண்மையாக எழுதினாக்கள் இருக்கிறாங்க. மற்ற தங்க சார்ந்த அரசியலையும் தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி எழுதுனதும் இருக்கிறாங்க. அதனால எவருடைய புத்தகங்களை இப்ப நீங்க இந்த பாருங்க, இதுல நந்தன எழுதின புத்தகம் கிரிமினல் ஹிஸ்டரி ஆஃப் ரணில் விக்ரமசிங்க, இது இந்த மாதிரி விஷயம் வரப்போ இதுல நிறைய உண்மைகள் இருக்கு. இதை கொரபரேட் பண்ணி பார்க்கலாம் செய்திகள். ஒன்றை நாங்க ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் என்ன விஷயங்களோட ஒத்து போகுது, மற்ற இப்படி சொல்றாங்க, அவங்களோட பின்னணி என்ன எல்லாம் பார்க்க வேண்டிய பார்த்தா விஷயத்த நாங்க பெரிய ஒரு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. நாங்க ஒருமனே எல்லாரும் எழுந்த மாதமா காய்ச்சி கொண்டு இருக்கிறோம், அப்படி நடந்து இப்படி நடந்துன்னு சொல்லி. ஆனால் ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஆய்வு ஒன்று தேவை, அதுல எல்லாரும் பங்களிக்கணும். அதுல தமிழ் சிங்கள முஸ்லிம்
விடுதலை புலிகள் நாங்கள் இன்னதுக்காகத்தான் அவர்களை கைது செய்யறோம் அல்லது சரணடைய வைக்கிறோம் என்றத அந்த கதையும் நம்பக்கூடியதாக இல்லை. அதை விட இலங்கை அரசாங்க தரப்புல சொல்ற கதையும் நம்பக்கூடியதாக இல்லை. அதான் சொல்ல வரேன். இந்த விஷயங்களை நாங்க மிக ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா சம்பவத்துக்காக போய் இவர்கள் அதுக்கு பிறகு இப்ப காலையில் நடக்கிறா பின்னர் பார்லிமெண்டில் போய் இவர்கள் 200 போலீஸ்காரர்கள் 250 சொல்கிறார்கள் புலிகள் போய் அந்த மட்டக்களப்பு இதை சுற்றி வளைக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் பண்ண சொல்லுறாரு. அப்ப மேலிருந்து ஏழஸ்டி சில்வா தான் கொடுக்குறாரு அந்த ஓடுற சரண்டர் பண்ணுங்க எல்லாரும் நீங்க டோன்ட் ஃபைட் ஃபைட் பண்ண வேணாம்னு சொல்லி. அப்ப இல்ல ஆயுதத்தை சரணடைகிற போதும் இல்ல 2 செய்திகள் வருது. ஒன்று சிங்கள போலீசாரையும் குடும்பத்தையும் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க. அவங்களோட மட்டக்களப்பு ஏர்போர்ட் பவுனதீவில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி அவங்களை அங்க சேர்த்து விட்டார்கள். இங்க தமிழ் முஸ்லீம் ஆகல மட்டும் போலீஸ்காரர்கள் மட்டும் சேர்த்து விடுறாங்க. அவங்க கூட்டி போனாங்கன்னு மாதிரி ஒரு கதையும் சரணடைஞ்ச போலீசார் இல்ல சிங்கள போலீசார தென்பகுதிக்கு அனுப்புறதுக்கு அவர்கள் அந்த அதுக்குரிய மிலிட்டரி அங்க இன்னும் அந்த ராணுவ நிலை கொண்ட ராணுவ தளங்கள் ஆட்டப்படலை. ராணுவ தளங்கள் இருக்கு. அதாவது அந்த மட்டக்களப்பு ஏர்போர்ஸ் அங்க அந்த ஸ்டேட் நேம் இருக்கு. அப்ப அது இருந்தது அப்படி அங்க அனுப்புறாங்கன்னா அங்க போய் நீங்க தங்க மாட்டீங்க. அங்க போய் நீங்க அது போறது பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கள போலீசார் விட்ட மாதிரியான குடும்பங்களையும் விட்ட மாதிரியான கதையும் இருக்குது. இப்ப இதுல இன்னொரு விஷயமான இப்ப என்ன பிரச்சனை இப்ப நீங்க அந்த 600-700 பேர்ல சிங்களவர்கள் கொல்லப்படையில்லை. 600 பேர் இல்ல. இது மட்டக்களப்பு மாத்திரம். மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷன் மாத்திரம் 300 பேர் சொல்லுவாங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் அக்கரப்பத்து சம்மாந்துறை சாய்ந்தமரத்து இப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷன் இடங்கள்லாம் வருது. வெள்ளாவளி வாழைச்சேனை இப்படி வருது. பரந்துபட்ட இடங்கள் எடுத்தாக்கதான் மொத்தமா கூட்டிக்கிற பாக்குறேன் நாங்க. 800 பேர் 600 பேர் சொல்லுவாரு. பொதுவா பல இடங்கள் குறிப்பாக சம்மாந்திர அம்பா டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லப்பட்ட ஆட்கள் அதிகமான முஸ்லிம்கள் போலீஸ் இருக்கிறாங்க. போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க. அதுல 600 பேர் முஸ்லீம்கள் சொல்றாங்க. இப்ப முஸ்லீம்களுக்கான இந்த விஷயத்துல கூட முழுமையான எண்ணிக்கை நம்பர்களை காணல. வேற அவங்களோட அந்த அம்பார்ல போட்டு கல்வெட்டு அவங்களுடைய பார்த்திருந்தேன் 11ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியில பார்த்திருந்த பொழுது அதுல முஸ்லீம்கள பேர் இருக்கு. அன்சார் இஸ்மாயில் நிறைய பேர்கள் இருக்கின்றன. சிங்கள பேர்ல 2 பேர் குளத்திலக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அதுல முழுமையான ஒரு தகவல் இல்ல. அது அப்ப காணாம போன சம்பந்தமான விஷயங்கள் அல்லது வேற சந்திரிகாட போய் கலவை அந்த வாக்குமூலம் அளித்தா சொல்றாங்க. அந்த பாதிக்கப்பட்டாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் முழுமையா இன்னும் வெளிவந்தா தெரியல. முழுக்க வர வேண்டிய தேவை இருக்கு. அந்த ஃபுல் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் ஒரு வகையில ஆச்சரியமாவும் இருக்கு. என்னென்றால் போலீசார் என்றது அரசாங்கத்துக்கு ஒரு கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்க பேணுவதற்கான அரச கட்டமைப்பு. அப்ப அரசாங்கத்துக்கு தெரிய தலைவனும் தன்னுடைய போலீஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இருந்தவை எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று அதுதான் நீங்க முக்கியமான கேள்வி. அந்த கேள்விதான் நான் கேட்கிறேன். போலீஸினுடைய உதாரணமா போலீஸ்லயே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொண்டாடிக்கிறாங்க. ஆனா அவங்க லோக்கல் பொலிட்டிக்கு தான் போயிருக்கிறாங்க ஞாபகத்தின் நிகழ்வுக்கு. அதுல கொழும்பு மட்டத்துல ஒன்லயே அங்க பெருசா நேஷனல் லெவல்ல காணப்படல. போலீஸ்ல அவங்க கிழக்கு மாவட்டத்துல இருந்து கொல்லப்பட்டாலும் அவங்க எங்க கொல்லப்பட்டாலும் போலீஸ் என்பது அவங்களுடைய ஒரு அரசாங்க ஒரு மெக்கானிசம் ஒரு லோ என்போர்ஸ்மெண்ட் ஓட செய்யற ஆக்கள் என்ன அமல்படுத்துற. இவங்களுடைய பிள்ளைகளால ஏர்னஸ்ட் சில்வா சரண்டர் அவர் சொல்றாரு. போத்துஜியோட போலீஸ் ஆஃபீஸர் அம்பாரில இருந்து ஃபைட் பண்றாரு. அவருக்கு ஒரு ஓட வருது நீ சரண்டர் ஆகுன்னு சொல்லி. அப்ப என்னன்னா எல்லாரையும் சண்டை பிடிக்கிற அந்த ஓடுற மரத்து போட்டு சண்டை பிடிச்சவனையும் கூட இது பண்றாங்க. இதுக்குள்ள அவங்க மட்டக்களப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புதான் சொல்றாங்க. எங்களை நீங்க வந்து பாதுகாக்க. கொழும்புல இருந்து எந்த விதமான தகவலும் வரல. கம்யூனிகேஷனே கட் ஆயிடுச்சு. அப்ப இந்த போலீஸ்காரர்களை கொண்டது யாருன்னு கேள்வி வருதல்வா? இந்த போலீஸ்காரர்களை கொல்ல வைத்தது யார்? கூட்டிக் கொண்டு இதுல இன்னும் செய்தி வருது என்றால் இது யூடிஹெச்ஆர் ரிப்போர்ட் வருகிறது. மேல்மட்டத்திலே புலிகளை கொல்வதற்காக இருக்கவில்லை என்றும் கஷியர் என்று சொல்லப்படுகின்ற கஷியர் என்று சொன்னால் இந்த நிக் நேம் நான் இந்த குறுக்கல் மடத்தில் எழுதின மணின்னு சொன்ன மாதிரி. ஆனா அவர் பேர் லோகேஸ்வரன் லோகநாதன் வேற வேற பேர்கள் இருக்கு. கஷியர் சொல்லப்பட யாரு இல்ல அவர் தான் இது கூட கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுது. அதாவது விடுதலை புலிகள் ஒரு ஆள் அந்த லோக்கல் லெவல்ல இருக்கிறார். அவன் இதுல பல பேர் கருணா கரிகாலன் சொல்லுகிறாரு. ஆனால் கஷியர் சொன்னார்னு சொல்லி செய்தி வந்திருக்கிறது. அந்த யூடிஹெச்ஆர் ரிப்போர்ட்ல இருக்கிறது. யூடிஹெச்ஆருடைய அந்த காலகட்ட ரிப்போர்ட்டுகள் அந்த விஷயங்கள் வெளியா இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு சிங்கள பகுதியில் இருக்க கூட அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தகவல் எடுக்கக்கூடிய முடியாது. ஏனென்றால் தமிழ் பகுதிக்குள்ள போய் தகவல் எடுக்க முடியாது அல்லது முஸ்லீம் பகுதிக்குள்ள போய் எடுக்க முடியாது. இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்த ஒரே ஒரு ஸ்தாபனம் யூடிஹெச் மட்டும்தான். தங்களுடைய முகவர்கள் மூலமா செய்தார் அவர்கள். அது அவருக்கு மட்டும் சாத்தியமா இருந்தது. இவர்கள் வெறுமனே அவர்களை நம்புவர்களா தான் இருந்தாங்க. நீங்க அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா ஐலண்ட் பத்திரிகையில வர கட்டுரை முழுக்க பேஸ் பண்ணப்படும். ஒன்று தராய்க்கு எழுதுவணும் அல்லது கௌட்டில்யான்னு எழுதுவார். கௌட்டில்யான்னு சொல்லி யார் எழுதுல வரைக்கும் கௌட்டில்யா என்பது டிபி ஜெயராஜா இல்ல வேற யாருமோ அந்த புனை பேர் எழுதினார். ஆனா கௌட்டில்யான்னு சொல்ல பாக்குற பொழுது அது ஒரு வடமொழி இந்திய சம்பந்தப்பட்ட பெயர் கூட தோன்றுகிறது. இது எழுத யாரும் தெரியல. அந்த விஷயங்கள் அங்குதான் சில விஷயங்கள் வெளிவந்தன இந்த ஊடகங்கள் மூலமாக. கூடுதலா ஐலண்ட் காலத்திலே யூடிஹெச்ஆர் தான் கோட் பண்ணியிருந்தாரு. யூடிஹெச்ஆர் ஐலண்ட் நேஷனல் ஒரு தேசியவாத பத்திரிகா இருந்தாலும் யூடிஹெச்ஆர் ரிப்போர்ட் அவர்கள் ஹைலைட் பண்ணக்கூடிய மாதிரி கொண்டு செய்தார்கள். அது ஒன்று பார்க்கணும். இந்த கொலைகள் நடைபெற அதான் என்னுடைய என்னுடைய என்னென்றால் இந்த போலீஸ் நீங்க சொன்ன இந்த போலீஸ்காரர்களுடைய
முழு விவரங்களையும் அவருடைய இணையதளத்தில் போடப்பட வேண்டும். மாறாக இணையத்திலே அவர் கட்டளை போட்டுக்கிறார்கள். என்ன, அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலே 90ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார்கள் என்ற பழைய கட்டுரை போட்டுக்கிறார்கள். கீழே பொறுப்பு துறப்பு செய்திருக்கிறார்கள், இதுக்கு பொறுப்பு நாங்கள் இல்லை. அந்த கட்டுரையில 19ஆம் வரை கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட தொடக்கம் முஸ்லீம்கள் படுகொலை வரையும் கட்டுரை வந்திருக்கிறது. இந்த கட்டுரை எழுதினார்கள் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறது. செனாலி படுகொலைன்னு சொல்லி சிங்கள தீவிர கடும் போக்காளர். அவர் பொதுஜன பெருமனினுடைய தீவிரமான ஒரு ஆதரவாளர், மைந்தியருடைய விசுவாசி. அவருடைய கட்டுரை தான் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இன்னும் இருக்கிறது, பொறுப்பு துறப்பத்தோடு இருக்கிறது. நான் என்ன சொல்லுவது என்றால், இந்த சிங்கள பகுதிகளில் எந்த தளங்களை பயன்படுத்துகிறார்கள், டிசநாயக்க, இவர் ரோகன் குணவர்த்தனர், இவர்கள் தான் அவருடைய அத்தாரிட்டிஸ், அதாவது அதிகாரபூர்வமிக்க எழுத்துக்களை செய்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த வகையில தான் நாங்கள் இப்ப இந்த மாதிரி நந்தன கூட வீரரத்ன போன்றார்கள், வேற தனிப்பட்ட வகையில இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் ஆனாக்கள், சொந்த அனுபவங்களை அவருடைய அனுபவித்தவர்கள் பல பேரை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படியான எழுத்துக்களும் முஸ்லீம் பகுதியிலிருந்து தமிழ் பகுதியிலிருந்து வர வேண்டியும் இருக்கிறது. நீண்ட உரையாடலாக போகுது நினைக்கிறேன். இந்த புள்ளியோட இதை நிறுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு வந்து இங்கு கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பஷீர். நன்றி ஜெயவன். நன்றி நேயர்களே.